அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ராசி என்ன அப்படின்னா ரிஷபம் ராசி. ரிஷப ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு காலம் நேரம் அப்படின்னு எல்லாமே பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு இவங்க உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைத்தாலே இவங்கள யாராலுமே தடுக்க முடியாது. இந்த குணமானது பல பேரையும் இவங்கள வசம் ஈர்க்கும். அதே போல் எந்த ஒரு விஷயமானா கூட அதை தள்ளி போட்டுக்கொண்டே போக மாட்டாங்க. நன்றே செய் அதை இன்றே செய் அப்படிங்கிற ஒரு இயல்புடையவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே இவங்க மேலே பிறப்பு ஈர்ப்பானது வரும். எந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. இந்த ரிஷப ராசி இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய ரிஷப ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இவங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா, அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லணும், நீங்கள் தனி ரீதியாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியை பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இது எல்லா நட்சத்திரமுமே ரிஷப ராசிக்குரிய நட்சத்திர பலன்கள். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகங்கள் வலம் வருகிறாங்க. இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திரிவோணம் மிக பலமாக இருக்கிறதுங்க. கோபமான பேச்சு, டென்ஷன் குறையும். எடுத்த காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதரர் வழியில் பல நன்மைகளும் உண்டாகும் வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களோட மனதில் பொறுத்த வரைக்குமே துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பணியாளர்கள் மூலம் பல நன்மைகள் கிடைக்க நீங்கள் பெறுவீங்க. லாபக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவியானது இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பரபரப்பு அனைத்துமே நீங்கி ரொம்பவும் அமைதியாக நீங்கள் பணிகளை நீங்கள் கவனிப்பீங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பானது இந்த டைமில் நிறையாவே உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த நீண்ட நாட்களாகவே சங்கடங்கள் அனைத்துமே தீரும். பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலைகள் அனைத்துமே நீங்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்து விட வேணும் அப்படிங்கிறதுல மிக மன உறுதி காணப்படும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கும். மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. அது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தேவையற்ற சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருந்தால் கூட அதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பணவரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரும் வகையில் அமையுங்க. அதே மாதிரி தேவையான உதவியானது உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆர்வமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விளையாட்டு போட்டிகளில் திறமையானது உங்களுக்கு வெளிப்படுங்க. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பணவரத்து சீராக இருக்கும். வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். அதை தொடர்பாக வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்குங்க. வேலைக்கு நீங்கள் சாப்பிடுங்க. கை கால் வலி, உடல் சோர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலையானது வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அடுத்ததாக மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது.
புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு இது எல்லாமே கையாளும் தொழிலாளர்கள் முக்கியமாக கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே நவ கிரகத்தில் சுக்கிரனை பூஜிக்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் அமைதியானது நிலவ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த வாரத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல சனி ராகு என்கிற ஒரு அமைப்பு தொழிலை தூக்கிவிடும். அதோட சனி ராகுவை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதோ மிகச்சிறப்பு. தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதோ ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதோ வலிமையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார தடைகள் இருக்காது. ராகு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக மாறும். அதே மாதிரி புதன் 3ஆம் இடத்துல இருப்பதனால எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே எளிதில் நிறைவேற ஆரம்பிக்கும். குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைவாக இருக்குங்க. மருத்துவ சிகிச்சையும் உங்களுக்கு பலனளிக்கும் ஒரு அற்புதமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படுங்க, ஒதுங்கி சென்றால் கூட வழியை சில பேர் சண்டை போடுறதுக்கான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி கண் சம்பந்தமான கோளாறுகளானது ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகளானது இருக்குங்க. வாடிக்கையாளர் மனம் நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யும் இடத்துலையும் சரிங்க, மேல் இடத்துலையும் சரிங்க, வீண் பேச்சுக்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. எதிர்பார்த்த பணி உயர்வானது இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள் என்று யாரிடமே நீங்கள் வீண் சண்டையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சனி ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொழிலை தூக்கிவிடும். இருந்தால் கூட அதோடு சனி ராகுவை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதும் ரொம்பவும் சிறப்பு. தனஸ்தானத்தில் குருவானது அமர்ந்திருப்பதோ ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதோ வலிமையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார தடைகளானது இருக்காதுங்க. ராகுவானது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே எளிதில் நிறைவேறும் ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையானது பலனளிக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னா, அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே இந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டாம். தீவிர விசாரிக்காமல் திடீர் முடிவுகள் எடுத்துவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மனக்கவலைகளானது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுனால உறவினர்களை சரியாக கையாள வேண்டும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரலாங்க. நீங்கள் முடிந்த வரைக்குமே கூட்டு தொழிலில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பேச்சில் எப்போவுமே கவனமாக இருக்க வேணும். வாத வாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்கள் சனிக்கிழமை தோறுமே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. அனுமனையும் நீங்கள் வழிபடுங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே விரைவில் நடக்கும். ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை சென்றடைங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன ராசி, எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன? நீங்கள் எந்த கிழமையில நீங்கள் விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ் தேங்க்யூ.